ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசுதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர், அவர் வல்லவர், வல்லமை உள்ள தேவன், அதிசயம் செய்கிறவர், அதிகாரம் உள்ளவர் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அவரை விசுவாசிக்கும் பிள்ளைகள் பாக்கியமானவர்கள். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பாக்கியம். அதனாலதான் வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, வேதம் எங்களுக்கு போதிக்கிறது. பரிசுத்த பவுல் விசேஷமாக சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் யார் என்றால் ஒளியினுடைய பிள்ளைகள். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் ஆனால் நீங்கள் தேவனுடைய ஒளியை பெற்ற அந்த ஒளியினுடைய பிள்ளைகள். ஆமென். அதனாலே தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஒரு காரியத்தை நினைவு கொள்ளுங்கள், நீங்கள் யாருடைய பிள்ளைகள் ஆனால் ஒளியினுடைய பிள்ளைகள். ஆமென். அதே அதிகாரத்திலே நாங்கள் 1வது வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிப்போமே ஆனால் பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. ஆமென். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். ஆமென். பாருங்கள், இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளை, இந்த வெளிச்சம், இந்த பிரகாசம், இவைகளை வைத்தே அநேக மக்கள் வெளிச்சம் இல்லாத இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். ஆமென். ஏனென்றால் ஒளி எப்பொழுது தேவைப்படுகிறது? எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கே வெளிச்சம் தேவைப்படுகிறது. ஏன்? இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்திலே நடக்கும்படியாக தங்களுக்கு முன்னாலே என்ன இருக்கிறது என்று கண்டு அவர்கள் பார்வை தெளிவடைந்து, பார்க்கிற பார்வையிலே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தெளிவடைந்து அவர்கள் வாழ்க்கையிலே முன்னோக்கி நடக்கத்தக்கதாக ஆண்டவர் இவ்வாறாக வழி நடத்துகிறார். இதை கேட்கும் பொழுது பாருங்கள், அநேக ஜனங்களுக்கு சில வேளைகளிலே நாங்கள் அப்படியானால் இருளில் இருக்கிறோமா, நாங்கள் இருண்டவர்களா, இரவுக்குரியவர்களா என்ற கேள்வி வருகிறது. தேவனுடைய வார்த்தையின்படி தேவ ஆவியானவரை பெற்றிராதவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிச்சயமாகவே இருளில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டதெல்லாம் என்ன? நாங்கள் வெளிச்சத்திலே இருக்கிறோம் என்ற ஒரு நினைவிலே இருக்கிறார்கள். இருளுக்கும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அது இருளாகி இரவாக இருக்கிறது. ஒரு காரியம் என்னென்றால், இந்த இரவுக்கும் வெளிச்சத்துக்கும் குணாதிசயங்கள் உண்டு. அதாவது இரவில் என்ன செய்யும்? இருளை சேர்த்துக் கொள்ளும், இரவை சேர்த்துக் கொள்ளும். ஆனால் வெளிச்சம் வரும் பொழுது இரவு என்ன செய்கிறது? இருள் அகன்று போகிறது. அதாவது இருளை வெளிச்சம் போக்கும். ஆமென்.
வெளிச்சத்தை வெளிச்சம் என்ன செய்யாது? போக்க பண்ணாது. அது என்ன செய்யப்படும்? வெளிச்சம் மேலும் வெளிச்சம் அடைந்து அது பிரகாசிக்கப்படும். ஆமென். அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளும் எப்பொழுது தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகள், அந்த ஒளியினுடைய பிள்ளைகள், நாங்கள் பிரகாசத்துக்குரியவர்கள் என்று நினைவு வருகிறதோ, அந்த உண்மை தெளிவு வருகிறதோ, அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அந்த இரவின் கலங்கங்கள் நீங்கி அது போக்கி அதை நாங்கள் தெளிவுள்ளவர்களாக ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி உங்களுக்கும் இருளுக்கும் இருளான நினைவுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனாலும் பாருங்கள், நாங்கள் எல்லோருமே ஒரு காலத்துல அநேகர் யூத மக்கள் கூட, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் கூட எவ்வாறு இருந்தார்களாம்? அந்தகாரங்களிலே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால்தான் எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருந்து, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், ஆமென், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடக்கும்படியாக ஆவியின் கனிகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் முற்காலத்திலே எப்படி இருந்தோம்? நாங்களும் அந்தகாரங்களிலே இருந்தோம். அந்த அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் பாருங்கள், இப்பொழுது கூட தேவனை அறியாத பல ஜனங்கள் அந்தகாரங்களிலே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஆரம்பமே அந்தகாரமாக இருக்கிறது. எத்தனையோ சமயங்கள் உண்டு, எத்தனையோ பின்பற்றுகிற சமயவாதிகள் இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றுபவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? இருளுக்குள்ளே இருந்து கொண்டே வெளிச்சத்தை அவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அது முடியாத காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இருள் என்ன செய்கிறது? இருளான காரியங்களையும் இரவான காரியங்களையும் இருண்டு போன காரியங்களையுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சேர்க்கப்படுகிறது. அவர்கள் மெய்யான வெளிச்சத்தை காண முடியாது. ஆமென். அன்றைக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்து ஒருத்தர் அனுப்பியிருந்தார். அவர் இதை அனுப்பினதனாலே நான் அதை சொல்லுகிறேன். அதாவது இந்த நாட்களிலே தீபாவளி என்று வருகிறது. தீபாவளி என்று வருகிறதுனால அவர் அதை போட்டிருந்தார். அதாவது அந்த தீபாவளிக்கு என்று சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆரம்பத்திலே சங்க காலங்களிலே இருந்து அந்த அர்த்தங்கள் என்ன செய்யப்பட்டது? தீபாவளி என்று சொல்லி வந்தது. ஆனால் ஆகையினாலே அவருடைய பேச்சின்படி, அவர் கூறுகிற பேச்சின்படி அவர் சொல்லுகிறார், அந்த தீபாவளியுடைய இது மெய்யான அர்த்தம் வெளிவரவில்லை, இப்பொழுது வெளிவருகிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற காரியம், தீபாவளி என்ற வார்த்தையை இப்பொழுது தீபாவளி என்று மாறிவிட்டது. அதாவது வார்த்தைகள் கூட சுருக்கமாக மாறிவிட்டது, அது திரிவடைந்து விட்டது. ஆனால் தீபாவளி என்ன செய்கிறது? அசுரனை கொன்று, அவர்களுடைய தீமைக்கு உரியவனாக அசுரனை கொன்று வென்றதனாலே வாழ்க்கையிலே இருள் நீங்கி வெளிச்சம் வந்தது. அதனாலே தீப ஒளி ஏற்றுகிறோம், தீபாவளி என்று சொல்லி அவருடைய வார்த்தை. அவர் சொல்லுகிறார் என்றால், அதாவது ஏன் அதற்காக பட்டாசுகளும் வெடித்து ஏன் அந்த விளக்குகளை ஏற்றுகிறார்கள் என்றால், அந்த கார்த்திகை மாதத்திலே வருகிற அந்த இருள், அதாவது என்ன வின்டர், பனிக்காலங்களிலே மக்கள் சோர்ந்து போகாமல், அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளும் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக அவர்கள் விழித்து கொண்டு காரியங்களை செய்யும்படியாக, அனுதின வாழ்க்கையிலே செய்யும்படியாக இவைகள் நடைமுறைக்கு கொண்டு வந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். அதில் என்ன, அதனுடைய என்ன காரியங்கள் என்றால், இதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நல்ல பேச்சுக்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் அழகாக இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனையோ பேர்கள் இப்பொழுதும் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்களும் கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எனக்கு ஒரு முறை ஒரு சகோதரி சொன்னால், கிறிஸ்துமஸ், கிறிஸ்தவத்திலே கிறிஸ்துமஸ் என்றால் அதுக்கு ஒரு ட்ரீ வைக்க வேண்டும், அந்த ட்ரீல ஒரு பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்லி, அந்த மரத்துல தான் ஒரு பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னான். அப்ப பாருங்க, இதெல்லாம் மற்றவர்கள் போதிப்பதனாலே வருகிறது. மற்றவர்கள் இருளுக்குள்ளே இருந்து கொண்டே வெளியிலே வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வெளிச்சத்தை போதிக்க முடியாது. இருளுக்குள்ளே இருந்து கொண்டு இருளான காரியங்களை போதிப்பதன் மூலம் வெளிச்சத்துக்கு வர முடியவே முடியாது என்று அவருடைய ஆரம்பமே இருள். அதனாலதான் பாருங்கள், ஆதியாகமம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும்
வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆழத்திலே என்ன இருந்தது? இருள் இருந்தது. அல்லேலூயா. இருள் தான் முதல் இருந்தது பாருங்க. இருள் இருந்தது, ஒன்றுமே தெளிவடையாத நிலையிலே இருந்தது. அது என்ன செய்தது? ஆழத்திலே இருந்தது இருளான காரியம். இரவும் இருளாக இருந்தபடியினாலே ஆண்டவர் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்கள், இருள் எப்பொழுதும் என்ன செய்வது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருளும் நினைவுகளிலே மனதிலும் இருளும் இருளான சிந்தனைகளும் இருக்கும் பொழுது அது அவனை கீழாகவே வைத்துக் கொள்ளும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது? அவனை அடித்தளத்திலே வைத்துக் கொள்ளும். அது வெளிச்சத்துக்கு வர ஒரு நாளும் உதவாது. ஆனால் வெளிச்சத்தை நோக்கி பார்க்கிறவர்களும் அதை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்குமே வெளிச்சம் என்ன செய்கிறது? உதயமாகிறது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது என்ன நடந்தது? இருளிலே இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று விசேஷமாக சொல்லப்படுகிறது. இரவு நேரத்திலே பிறந்தார்கள். ஆனால் அந்த இரவு நேரத்திலே வெளிச்சம் உதிக்க முடியாத சமயத்திலும் அவரை நோக்கி பார்த்ததினாலே, அவர் கிருபையினாலே தன்னுடைய வெளிச்சத்தை அங்கே பிரகாசிக்க பண்ணினார். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஒரு மனிதனுடைய நினைவுகளும் இருளாக இருக்கும் பொழுது, அதாவது அந்த ஜீவாவளி என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அவர்கள் ஆரம்பமே அவர்கள் இருளாக இருந்தது. ஏனென்றால் வேதாகமத்தின்படி தேவன் ஆவியானவராக இருக்கிறார். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். அவர் கைகளினாலே சிருஷ்டிக்கப்பட்ட இதுகளிலே என்ன செய்கிறது? உருவங்களிலே அவர் என்ன செய்ய மாட்டார்? வாசம் பண்ண மாட்டார்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் சிந்தனைக்கும் தங்கள் நினைவுக்கும் உரித்தபடி தேவிகளையும் சிலைகளையும் செய்து அதற்கு தீங்கான காரியங்களையும் வைத்து அதிலிருந்து தாங்களே விடுபட வேண்டும் என்று பட்டாசையை கொளுத்தி நெருப்பு கொடுத்தினால், விளக்கை கொடுத்தினால் உண்மையான விடுதலை வருமா? இல்லை. இருளே உங்களால் உண்டாக்கப்பட்டது. நீங்கள் இருப்பதே இருளுக்குள். அப்படி இருந்து கொண்டு நீங்கள் எப்படி அதற்கு விடுதலை பெற முடியும்? முடியாது. ஆமென். பட்டாசை படுத்தினா அணுகுண்ட போட்டா என்ன? எம்ஓபி மதர் ஆஃப் ஆல் பாம் என்று சொல்லி அதை போட்டா என்ன? என்னத்தை போட்டாலும் பாருங்கள், இங்கே வெளிச்சம் வராமல் உங்களுடைய வாழ்க்கை முழுங்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதனுடைய இருளான காரியங்கள் இரவுக்குள்ளே இருந்து கொண்டு இருளான நினைவுக்குள்ளே வைத்துக் கொண்டு வெளிச்சமான காரியங்களை செய்ய முடியாது. அவருடைய ஆரம்பமே இருள். அதற்குள்ள இருந்து நீங்க 1000 தத்துவங்களை சொன்னாலும் சரி, அதை ஜீவாவின்னு விடுங்கோ. எங்களுடைய ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும் பொழுது பாருங்கள், கத்தோலிக்க சனங்கள் என்று இருக்கிறார்கள். அவர்களும் அப்படித்தான். அவர் மெய்யான ஒளி இருந்தும் அதை காணாமல் இருளான காரியத்துமே அவங்க ஆரம்பமாக இருக்கிறது. அவருடைய அடிப்படை ஆரம்பமே இருளான காரியம். அதுக்குள்ளே இருந்து நீங்கள் மெழுகுதிரிய கொடுத்தினான, விளக்கப்படுத்தினான, எண்ணத்தை கொடுத்தினான, அது அந்தந்த இருந்து அணைஞ்சு போகும் மட்டும்தான் அந்த பிரசன்னம். ஆனால் ஆண்டவராகிய மெய்யான ஒளியை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும். அவர்களை சுற்றி இருக்கிற பிரகாசம் மற்றவர்களையும் என்ன செய்ய பண்ணுகிறது? பிரகாசிக்க பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆகவே அந்த தீபாவளியின் நோக்கம் என்ன? There are some evil forces என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் நம்புகிறார்கள் தீமை இருக்கிறது, தீங்குக்குரிய சக்திகள் இருக்கின்றன. அந்த சக்திகளை எல்லாம் நெகட்டிவ் போர்சஸை கொண்டு வருகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தீங்கையும் தீங்கான நினைவுகளையும் எதிர்மறையான நினைவுகளையும் கொண்டு வருகிறது. அதிலிருந்து விடுதலை பண்ணுவதற்காக மக்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படி விளக்கை கொளுத்தி இந்த தீப திருநாளாக அவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள் என்று அவருடைய விளக்கம். இதை எனக்கு அனுப்பி வைத்தபடியினாலே நான் இதை சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இதிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும். அப்பொழுதுதான் மெய்யான ஒளி அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாவிட்டால் வருடம் என்ன செய்துவிட்டு சாதாரணமாக விளக்க கொடுத்தி பட்டாசை கொடுத்தி அடுத்த நாளே இருள் வந்து முடிக்கும். பட்டாசு கொடுத்தினாலும் போகாது. தேங்க்யூ. அதை புரிந்து கொண்டவர்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகையால பாருங்கள், ஆதலால்தான் ஆண்டவர் அந்த பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலே, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இதை வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
அவர் எழுதியதும் எபேசியர் நிருபத்துக்கு எழுதினார், எபேசியர் உள்ள மக்களுக்கு எழுதினார். அங்கு உள்ள அநேகரும் இந்த சிக்கல்களுக்காக சென்றபடியினாலே அவர் அதை எழுதுகிறார். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆமென். அனுதினமும் அனைவருக்கும் வேண்டிய விதமாக கைகளினாலே ஒவ்வொரு சுருவங்களையும் செய்து அதற்கு ஒரு பெயர் கொடுத்து அதற்கு தீங்குக்கு என்று சொல்லி 1000 சுருவங்கள் செய்து ஒவ்வொரு தீங்குக்கும் ஒவ்வொரு சுருவம் செய்து தீங்கு என்ன செய்கிறது? இரவு என்ன செய்கிறது? பல இரவுகளை விஸ்தாரம் பண்ணுகிறது. இருள் இரவை சேர்த்துக் கொள்ளும், இருள் இருளை பெருக பண்ணும், வெளிச்சம் வெளிச்சத்தை முழுக பண்ணும், வெளிச்சம் இருளையும் போக பண்ணும். ஆமென். அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கனியற்ற அந்த கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அதனாலே அதை கடிந்து கொள்ளுங்கள். நீங்க மற்றவங்களை போய் திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த நினைவுகள், இந்த மாதிரி பேச்சுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த நாட்களிலே அந்த மாதிரி மேடை பேச்சாளர்கள் எத்தனையோ உண்டு. அவைகளை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த நினைவுகள் உங்களை ஒருவேளை மேற்கொள்ள முயற்சிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள்? அதை கடிந்து அப்புறப்படுத்துங்கள், அதை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. ஆமென். அவர்களாலே கிரியைகள் செய்யப்படுகிறது, அது ஒளிப்படத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக செய்யாமல் தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்து அதை செய்கிறார்கள். அவைகள் எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய பிரகாரமாக இல்லை, அவைகள் அவலட்சணமாக இருக்கிறது. ஆவியானவருக்கு முன்னாக அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். ஒரு நாள் வரும் பாருங்கள், யார் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்தார்கள் என்று சொல்லி காண்பதற்கு. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்கள் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதான் அவைகள் எல்லாம் வெளியரங்கமாகும் ஒரு நாள் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த பவுல் அதை சொல்லுகிறார். நான் அதை நம்புகிறேன். ஆமென். ஒரு நாள் வரும் அது வெளியரங்கமாகும். பாருங்கள், வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரை வெளிச்சத்தை கண்டவருடைய வாழ்க்கையிலே, அது வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று எப்பொழுது அது வெளிப்படுகிறது? எப்பொழுது அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி வெளிப்படுகிறது? நாங்கள் யாரை ஆராதிக்கிறோம் என்பது முதலாவதாக அதில் வெளிப்படுகிறது. ஆமென். என்னத்தை ஆராதிக்கிறோம் என்பதை அல்ல. என்னத்தை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீர்களானால் பொருளாக அதை மாறிவிடுகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். என்னத்தை ஆராதிக்கிறோம் என்பதை அல்ல, எந்த மனிதனை ஆராதிக்கிறோம் என்பதை அல்ல, யாரை ஆராதிக்கிறோம் என்ற கேள்வி வரும் பொழுது அந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்களா? அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுதும், அந்த ஆராதனை என்று வரும் பொழுதும் எப்படி ஆராதிக்கிறீர்கள்? எவ்வாறு ஆராதிக்கிறீர்கள்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். யோவானுக்கு எழுதிய யோவான் சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், அவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதாவது நாங்கள் எப்படி ஆராதிக்கிறோம்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நெருப்பை கொளுத்தி, ஒருவேளை மெழுகுதிரியை கொளுத்தி, ஒருவேளை 1000 தீபங்களை ஏற்றி கொளுத்துவதை பார்க்கிலும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த இருள் என்ன செய்கிறது? இருளோ இருந்து கொண்டு இருளை ஆராதிப்பவர்கள், இருளோடு சேர்ந்து அது வெளிச்சம் என்று நினைத்து கொண்டு காரியங்களை ஆராதிக்கிறவர்கள், அப்படி விதமாக நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையிலே இருள் அந்தகாரமாக மாறுகிறது.
ஆனால் வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளையாக ஒளியின் பிள்ளைகளாக ஆறும் பொழுது அது எப்பொழுது வெளிப்படுகிறது? உங்களை பிரகாசம் பண்ணிக்கிறது, உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறது. அப்பொழுது நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் என்பதை அனைவரும் காணக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய சூழல் மாறும் பொழுது, உங்களுக்கு எதிராக எதிராளிகள் வரும் பொழுது, உங்களை சேர்ந்தவர்களும் உங்களை எதிரிகளாக பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுக்கென்று ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் பொழுது, மற்றவர்கள் எதிர்க்கும் பொழுதும் கூட நீங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பது உறுதியாகிறது. Praise the Lord. Hallelujah. அதனால நாம் பாருங்கள், வெளிச்சத்தை பார்த்து ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது. இருளில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே வெளிச்சம் வேண்டும் என்னத்துக்கு? அதை அவர்கள் கண்டு வாழ்க்கையிலே தெளிவாக முன்னிறுத்தல். ஆமென். Praise the Lord. இருள் என்ன செய்யும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கீழாக கொண்டு போகும், பாதாளத்துக்கு கொண்டு போகும், பழிவாங்கத்தக்கதாக கொண்டு போகும். ஆமென். வெளிச்சம் என்ன செய்யும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது. அவன் மன்னவனை மன்னிப்பதிலும் மறப்பதிலும் அவன் முன்னோக்கி முதன்மை உள்ளவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவர்கள் மன்னிக்கும் பொழுது அது ஜீவனை கொடுக்கிறது. பாருங்கள், வேதாகமத்திலே ஒரு முறை, நீங்க எந்த அதிகாரம் என்றால் யோவான் எழுதிய அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 1லிருந்து 6வது வாசியுங்கள். யோவான் 8:1-2. ஹல்லேலூயா. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவ்விடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவ்விடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். ஒரு நிப்பாட்டுகள் பாருங்கள். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேதபாரகரும் ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். பாருங்கள், அவள் வேதம் என்ன சொல்லுகிறது? அவள் ஒரு விபச்சாரி. There's no doubt. ஆனால் she also get caught. அவள் என்ன செய்யப்பட்டால்? பிடிக்கப்பட்டு விட்டாள். இப்பொழுது அவள் விபச்சாரம் தேவையானால், ஒரு பெண்ணுக்கு விபச்சாரத்துக்கு மற்ற பக்கத்தில் அது நிறைவு செய்வதற்கு ஆண்கள் தேவை. ஆண்கள் இல்லாமல் விபச்சாரம் விட்டு போறாது. ஆமென். இந்த சரீர பிரகாரமாக காரியத்தில் இப்பொழுது எத்தனை ஆண்கள் அவளோட பணங்கினால் இருந்து அங்கே அவளை கேட்கவில்லை. அவளை பிடித்ததெல்லாம் இவள் விபச்சாரம். சரி, அவளை பிடித்து இப்பொழுது என்ன செய்து விட்டார்கள்? இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். என்னத்துக்கு? பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார். ஒரு காரியம் பாருங்கள், விபச்சாரத்திலே ஒருவர் பிடிபட்டிருக்கும் பொழுது ஆண்கள் தேவை என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்பொழுது கையும் மெய்யுமாக பிடிபட்டிருந்தால், பிடிபட்ட நேரத்தில் யார் இன்னொரு ஆள் இருந்திருக்க வேண்டும்? ஒரு ஆண் இருந்திருக்க வேண்டும். அவரை காணவில்லை. சரி, தொடர்ந்து வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுவீர் என்றார்கள். அவர் மேல் குற்றச்சாட்டுவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து கரையில் எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவில் நின்றாள். இயேசு நிமிர்ந்து பார்த்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தெரிவிக்கவில்லையா என்றார். தொடர்ந்து வாசிங்கள் 12 வரைக்கும்.
அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக்குகிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நன்றி. ஒரு நிமிடம் அப்படியே நில்லுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், இட்ஸ் a very big climax. அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. விபச்சாரத்தில் ஒரு வித்தியை கண்டுபிடித்து விட்டார்கள், பிடிபட்டு விட்டால், கையும் மெய்யுமாக பிடிபட்டு விட்டால். இப்பொழுது அவளை மாத்திரம் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக வைத்து அவருடைய நோக்கம் இரண்டு. ஒன்று, இவர்களே குற்றம் காண வேண்டும். ஆனால் மோசே என்ன சொல்லியிருக்கிறார்? இவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மோசை கண்டாக்க ஐயா, விபச்சாரத்திலையும் ஒரு முழுமை இருக்கிறது. மற்ற பாதியை எங்க விட்டாயின்னு கேட்கலாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணை நீ எங்க விட்ட? இல்ல, அவர் அப்படி சொல்லி விபச்சாரத்தில் பிடிபட்டாலும் கல்லறி. அதான் விபச்சாரத்தில் பிடிபட்டவன் ரெண்டு பேரும். அப்பன் ஆம்பளை அவங்க சொல்றது இல்லை. ஆம்பளை பற்றி அவங்க சொல்லப்படி விபச்சாரத்திலே பிடிபட்டவள், விபச்சாரம் செய்கிறவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இதுதான் இங்கு சொல்லப்பட்டது. ஆமென். அப்ப இதுல இருந்த மற்ற பாதியை காணவில்லை. அவர்களுடைய எத்தனை பேரே பழகினார்களோ தெரியாது. இப்பொழுது அவளை கொண்டு வந்து இவர்களே பிழைப்பிடிக்கும்படியாக நிற்கிறார்கள். ரெண்டு காரியம் பாருங்கள். ஆண்டவர் பதில் சொல்லும் முதலே ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு ஒரு முடிவு தெரிந்துட்டு இவர் எல்லாரையும் மன்னிப்பார். அதாவது மோசே எங்களுக்கு சொல்லி இருக்கிறான், கல்லறி, விபச்சாரத்தில் பிடிபட்டால் கல்லெறிந்து கொள். அதுதான் மோசே சொல்லி கொடுத்தது. இப்ப ஆண்டவரை ஏன் இதை குறித்து பிழை பிடிக்க வேண்டும் என்று வருகிறார்கள் என்றால், இவர் மோசேக்கு சொன்ன மாதிரி சொல்ல மாட்டார் என்பது அவர்களுக்கு இப்பொழுது தெரிந்துட்டு. மோசே என்ன சொன்னானோ அதை இவர் சொல்ல மாட்டார். இவர்களை பிழை பிடிக்கும்படியாக அந்த கிருபையுள்ள ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் பாருங்கள் கொண்டு வந்து வைத்து விட்டு இப்ப கல்லை எறிகிறதுக்கு நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாருங்கள், நானும் உன்னை இவர் மேல் யார் முதலாவது கல்லை எறிய கடவன்? பாவம் இல்லாதவன் எறிய கடவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அந்த நேரத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அதுல உண்மையே ஒரு முறை அவளோட பழகினோடு ஒருவேளை என்ன செய்திருக்கலாம்? அந்த கூட்டத்திலே ஒருவனாக நியாயாதிபதியாக இருக்கலாம். ஏன்னா விபச்சாரி, விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டவள், அவன் விபச்சாரி, அவள் பணத்துக்காக அந்த காரியத்தை செய்கிறவள். அதனாலே உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். உடனே என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லோரும் கல்லை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். பாருங்கள், ஆண்டவர் கேட்கிறார் உடனே, கொஞ்சம் தயவு செய்து. ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிறார், ஆண்டவர் என்ன, நீர் என்ன செய்வதில் நியாயம் தீர்ப்பதில்லை என்று மறுபடியும் குனிந்து இயேசு நிமிர்ந்து அவர்கள் அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றால், அதற்கு அவள் இல்லை என் ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவர் சொன்ன காரியம், நான் கூட இனி உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். அதாவது நான் தீர்க்க நினைச்சா தீர்க்கலாம். அது பெரிய காரியம் இல்லை. பாருங்கள், அது எல்லாரும் நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நியாயம் தீர்க்க நினைத்தால் நான் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை அடுத்ததாக சொல்லுகிறார். இந்த காரியத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 8:12 சொல்லுகிறது, அவர் இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. பாருங்கள், சம்பந்தம் இல்லாத பந்து போல இருக்கிறது. ஆண்டவர்கள் கொண்டு வருகிறார்கள் நியாயம் தீர்ப்பதற்கு. ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம், நான் கூட உன்னை நியாயம் செய்கிறதில்லை. மறுபடியும் ஜனங்களை சொல்லியிருக்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஏனென்றால் ஒளியின் பிள்ளைகளும் ஒளியை தருகிறவரும் பிரகாசிக்கிறவரும் எங்களை மன்னிக்கிறவருமாக இருக்கிறார். எங்களுக்கு உயர்வான காரியங்களை கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். இருள் என்ன செய்கிறது? பழிவாங்க எத்தனைக்கும். வெளிச்சம் என்ன செய்கிறது? ஒளி என்ன செய்கிறது? உங்களை மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக் கொடுத்து உங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக உயர்த்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவ்விதமாக ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறாரா?
அவர் செயல்படுத்துகிறாரா, நிச்சயமாகவே நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். அவர் சொல்றாங்க, ஒளியில் நடக்கிற ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் எப்படி இருப்பான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் மத்தியிலே உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற அந்த தேவ ஒளியானது மற்றவர்கள் மத்தியிலேயும் உங்களை ஜீவ ஒளியாக மாற்றுவதாக இருக்கிறது. மற்றவர்கள் வாழ்க்கையிலும் அது ஜீவனை கொண்டு வருகிறது. பழிவாங்குதலை கொண்டு வர மாட்டாது. அது குற்றம் சுமத்துதலை கொண்டு வர மாட்டாது. குற்றம் பிடிக்கிற உணர்வை மற்ற உங்கள் மத்தியிலே கொண்டு வர மாட்டாது. குற்றம் என்று அறிந்தாலும் நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, நானும் உன்னை குற்றப்படுத்துவதில்லை, நானும் உன்னை என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த மனப்பான்மையை கொண்டு வருகிறார் ஜீவாதிபதி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் பரிசுத்த பவுல் எங்கே போனாலும் வந்து அந்த ஜீவ ஒளியை உடைய வார்த்தைகளை அவர் பேசினவராக இருந்தார். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அவர் பேசும் பொழுது, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பரிசுத்த பவுலை கொண்டு போய் நிப்பாட்டுகிறார்கள். அப்பொழுது அவன் பேச்சை ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த அகிரிப்பா ராஜாவை பற்றி அவர் பேசி, அந்த ஜீவ ஒளியை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் அதிகாரம் 26வது அதிகாரம் 23 சொல்லப்படுகிறது, தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தோர் எழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறென்றையும் நான் சொல்லேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்ப பரிசுத்த பவுல் எப்பொழுது இதை சொல்லுகிறார் என்றால், அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுது ஒரு சவால் வந்ததோ, சிறைப்பிடிக்கப்பட்டு அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் அதை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் பேசவில்லை, நீங்கள் எல்லாம் இருளில் இருக்கிற ஜனங்கள் என்று சொல்லவில்லை. ஆமென். பாருங்கள், அவர் சொல்லு அந்த அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே இருந்து, ஆகியால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசங்கும் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதற்கேற்ற கனியை செலுத்தவும் வேண்டும் என்று அறிவித்தேன். முதலாவதாக பரிசுத்த பவுலானவர் சவுலாக இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமாக அவர் நடக்கவில்லை, தேவனுக்கு எதிரியாக நடந்தார். அந்த ஒளிக்கு எதிராக இருந்தால் இருளின் காரியங்களை செய்து கொண்டு வந்தார். எப்பொழுது தேவ ஒளியானவர் அவர் மேல் பிரகாசிக்க ஆரம்பித்ததோ அன்றையிலே இருந்து அவர் மற்றவர்களுக்கும் ஜீவ ஒளியை கொடுக்கிறவராக மாறினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், 23ஆம் வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி. ஹல்லேலூயா. அதனால அவர்கள் ஜூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆமென், வேறு ஜாதி என்றும் இல்லை. அநேக ஜாதிகளும் என்ன செய்ய வேண்டும், ஜீவ ஒளியை பெறத்தக்க அந்த ஒளியை அடைய வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அகிரிப்பா ராஜா தாங்க முடியாமல் போயிட்டது, நீ கொஞ்சம் குறிய என்ன கிறிஸ்தவனா மாத்த பார்க்கிறன்ற. கிறிஸ்தவனா மாத்துறதுன்னு கிடையாது அருமையான தேவ ஜனங்களே. கிறிஸ்தவனாக ஒருத்தனும் மாற்ற முடியாது. ஆமென். என்னுடைய திறமைகளும் வாக்கு பேச்சுகளும் பேச்சு திறமைகளும் அறிவு திறமைகளும் உங்களுடைய அறிவு கூட உங்களை மாற்ற முடியாது. ஆமென். உங்களுடைய அறிவு கூட மெய்யான தேவ ஒளியினாலே தொடப்படாவிட்டால் அதற்குரிய பிரகாசமும் உங்கள் மத்தியிலே உதிக்க முடியாது. ஆமென். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டு தேவனை விசுவாசிக்கிற நீங்கள் நிச்சயமாகவே ஒளியினுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் பாருங்கள், இந்த நாட்களே நாங்கள் தெளிவுள்ளவர்களாகி இருக்கும் பொழுதுதான்
நாங்கள் இருளான காரியங்கள் எங்களை வந்து சேராமல் நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடக்க முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இந்நாள் வரைக்கும் அந்த தேவ ஒளியை, தேவ ஜீவ ஒளியை பெற்றிராவிட்டால் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு பெறும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். உங்கள் ஜெபங்களை கேட்க அவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்களை கேட்கும்படி அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்றார். அந்த விதமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? தொடர்ந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து அந்த ஜீவ ஒளி உங்களிலும் பிரகாசிக்கவும் மற்றவர்களையும் பிரகாசிக்க பண்ணத்தக்கதாக உங்களின் வெளிச்சம் கொடுக்கவும் நான் ஆண்டவர்கள் வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? நாங்கள் எழுந்திருப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நல்லவரும் வல்லவருமாகிய நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளும் விசுவாசத்தின் பிள்ளைகளும் ஜீவ ஒளியை பெற்றவர்களுமாக நீர் மாற்றுகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை நிமித்தம், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நிமித்தம் ஒவ்வொருவருடைய நினைவுகளையும் நீர் தொடுவீராக. தேவ ஆவியானவரே, ஒவ்வொருவருடைய சிந்தனைகளையும் நீர் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொருடைய சிந்தனைகளும் கர்த்தாவே அந்த மெய்யான ஒளியின் சிந்தனையாக மாற்றுவீராக. ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவரை ஒருவர் தாங்கி இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவும், ஆவியோடும் தேவனே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற அந்த தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும், இன்னும் பலப்படுத்தும். இயேசுவே, அந்த மெய்யான ஒளி ஒவ்வொருடைய முகங்களையும் பிரகாசிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்களுடைய ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.